அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வர்த்தக நோக்கில் மாடுகளை விற்க மத்திய அரசு தடை விதித்திருக்கிறது. அந்த வகையில் நாடு முழுவதும் இறைச்சிக்காக மாடுகளை விற்க தற்போது தடை அமலுக்கு வந்திருக்கிறது. கால்நடை வர்த்தகத்திற்கான மத்திய அரசின் விதிமுறையில் மாற்றம் செய்யப்பட்டு இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் விவசாயிகள் மட்டும் சந்தைகளில் மாடுகளை விற்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. நாடு முழுவதும் இறைச்சிக்காக மாடுகளை விற்க தடை விதித்து மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கிறது. கால்நடை வர்த்தகத்திற்கான மத்திய அரசின் விதிமுறையில் மாற்றம் கொண்டுவரப்பட்டு இந்த அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. வர்த்தக நோக்கில் மாடுகளை விற்கக்கூடாது என்றும் தடை விதித்து மத்திய அரசு தெரிவித்துள்ளது. விவசாயிகள் மட்டும் சந்தைகளில் மாடுகளை விற்கலாம் என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, மத்திய அரசு தற்பொழுது வெளியிட்டிருக்கின்ற இந்த உத்தரவு குறித்து விரிவான விவரங்களை சொல்லுங்க. மிருக சந்தைகளிலே மிருகங்களுக்கு எந்த வகையிலும் துன்பங்கள் நேரக்கூடாது, அவர்கள் சித்திரவதைக்கு உட்படுத்தப்படக்கூடாது என்பதற்காக புதிய விதிமுறைகளை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது. இதன்படி மிருகங்களுக்கு சூடு போட்டு அடையாளம் வைப்பது என்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. சந்தையிலே கொண்டு வந்து விற்கப்படும் மிருகங்கள் போதுமான இடவசதியுடன் வைக்கப்பட வேண்டும், நிழலிலே வைக்கப்பட வேண்டும். அந்த மிருகங்கள் வெயிலிலே வைக்கப்படக்கூடாது. மிருகங்களுக்கு போதுமான அளவு குடிப்பதற்கு தண்ணீர் இருக்க வேண்டும். அதே போல நெருக்கமாக ஒன்றன் பின் ஒன்றாக அடைத்து வைக்க கூடாது. போதுமான இடைவெளி விட்டு அங்கே மிருக சந்தையிலே இந்த மிருகங்களை வைக்க வேண்டும். இதை தவிர உடல் நலம் இல்லாத மிருகங்கள், சிறு மாட்டு கன்றுகள், ஆட்டுக்கன்றுகள் போன்றவற்றை தனியாக அடைத்து வைக்க வேண்டும். எல்லா மிருகங்களையும் ஒன்றாக அடைத்து வைக்க கூடாது. போதிய அளவு உணவு அளிக்கப்பட வேண்டும். தரை வழுக்கம் இல்லாமல் இருக்க வேண்டும். அதாவது வழுகுகின்ற தரையிலே மாடுகளோ ஆடுகளோ கொண்டு சென்றால் அவர்கள் தடுக்கி விழுந்து கால் முறிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த மிருகங்கள் அதனால் துன்பப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதால் அது போன்ற வழுக்கக்கூடிய தரைகளிலே கட்டி வைக்க கூடாது என்றும் புதிய விதிமுறைகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதை தவிர போதிய மருத்துவர்கள் கண்காணிப்பு போன்ற விஷயங்களும் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மிருக சந்தையிலே எத்தனை மிருகங்கள் வரை கொண்டு வந்து அங்கே கட்டி வைக்கலாம், அதற்கு இடவசதி எவ்வளவு இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக ஒரு குழு அமைக்கப்படும். அந்த குழு எத்தனை மிருகங்களை கொண்டு வரலாம் சந்தைக்கு என்று அனுமதிக்கப்படுகிறதோ அத்தனை மிருகங்களை மட்டுமே அந்த சந்தைக்கு கொண்டு வர முடியும். அதிக எண்ணிக்கையில் மிருகங்களை கொண்டு வந்து அங்கே அடைத்து வைக்க முடியாது. பொதுவாகவே இந்த சட்டத்திலே சொல்லப்பட்டிருப்பது என்னவென்றால், உடல் நலம் இல்லாத மிருகங்கள், கர்ப்பமாக இருக்கும் மிருகங்கள், இவற்றை எல்லாம் விற்பனைக்காக வண்டிகளிலே ஏற்றியோ அல்லது நடத்தி வெகு தூரமோ கொண்டு வந்து இது போன்ற சந்தைகளிலே அடைத்து வைப்பதால் அவை பெரும் துன்பத்துக்கு ஆளாகின்றன. ஆகவே இதை தடுக்க வேண்டும். மிருகங்களுக்கு துன்புறுத்தல் இருக்கக்கூடாது என்பதற்காக சரியான விதிமுறைப்படி மிருக சந்தைகள் நடக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஆடு மாடாக இருந்தாலும் சரி, கோழியாக இருந்தாலும் சரி, வேறு மிருகங்களாக இருந்தாலும் சரி. ஏனென்றால் வட மாநிலங்களிலே ஒட்டகங்கள், குதிரைகள் போன்றவை கூட பல சந்தைகளிலே விற்பனை செய்யப்படுகின்றன. அவற்றை எப்படி அந்த சந்தைக்கு கொண்டு செல்ல வேண்டும், அங்கே எப்படி வைக்க வேண்டும், எந்த முறையிலே அவர்களை நடத்த வேண்டும் என்பதற்காக இந்த விதிமுறைகள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. போதுமான உட்கட்டமைப்பு வசதிகள் கொண்ட சந்தைகளாக இருக்க வேண்டும். அதிக எண்ணிக்கையிலே மிருகங்களை அடைத்து வைக்கக்கூடாது, வெயிலிலே கட்டி வைத்து துன்புறுத்தக்கூடாது என்பதற்காக இந்த புதிய சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. இதன் மூலமாக மிருகவதை இல்லாமல் இருக்கும், மிருகவதையை தடுப்பதற்கான விதிமுறைகளாக இது இருக்கும் என்று மத்திய அரசு முடிவு செய்திருக்கிறது. ஆகவேதான் இந்த புதிய விதிமுறைகளுக்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கணபதி, தற்போது உணவுக்கான மாட்டிறைச்சி கடைகளின் எண்ணிக்கை இந்த உத்தரவின் மூலமாக குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? இதற்காக மத்திய அரசு உத்தரவுகளை இடுவதில்லை. ஏனென்றால் இறைச்சிக்காக கூடங்கள் நடத்தப்படுகின்றன. இறைச்சி கூடத்திலே ஆடுகளோ அல்லது கோழிகளோ எப்படி வெட்டப்படுகின்றன, எப்படி எந்த முறையிலே அந்த இறைச்சி அங்கிருந்து கொண்டு செல்லப்படுகிறது போன்ற பல்வேறு விதமான விதிமுறைகள் ஏற்கனவே இருக்கின்றன. ஆனால் இந்த விதிமுறைகளை எல்லாம்
மத்திய அரசு நடைமுறைப்படுத்துவதில்லை, மாநில அரசுகள் தான் நடைமுறைப்படுத்துகின்றன. ஆகவேதான் நாம் பார்க்கிறோம் ஒவ்வொரு மாநிலங்களிலும் ஒவ்வொரு முறையான விதிமுறைகள் இருக்கின்றன. பொதுவாகவே அதாவது நகர்ப்புற பகுதியாக இருந்தால் மாநகராட்சி அல்லது கிராமப்புற பகுதியாக இருந்தால் ஊராட்சி, அவர்களுடைய கட்டுப்பாட்டிலே மாநில அரசு என்னென்ன விதிமுறைகளை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அந்த விதிமுறைகள் படி நடத்துகிறதோ அந்த விதிமுறைகள் படிதான் இந்த கூடங்கள் நடத்தப்படுகின்றன. ஆகவே இந்த எண்ணிக்கைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இதில் எதுவும் கிடையாது. இன்று மத்திய அரசு கொண்டு வந்திருக்கும் விதிமுறைகள் சந்தைகளை பற்றியதை மட்டுமே ஆகும். சந்தைக்கு எந்த முறையிலே மிருகங்களை கொண்டு வர வேண்டும், அங்கிருந்து எந்த முறையிலே கொண்டு செல்ல வேண்டும், அங்கே எந்த முறையிலே அவர்களை வைத்திருக்க வேண்டும், இந்த சமயத்திலே எந்த விதமான துன்புறுத்தலும் உண்டாகக்கூடாது என்பதற்காக இந்த விதிமுறைகள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. வேறு சில விதிமுறைகளும் இதில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால், பல இடங்களிலே மாடுகளுக்கு ஊசி போட்டு பால் கறக்கும் பழக்கம் இருக்கிறது. அது போல செய்யக்கூடாது. அந்த முறையை தடுக்க வேண்டும். அது அந்த மிருகத்தின் உடல் நலத்துக்கும் கெடுதல், அந்த பாலை பருவவர்களின் உடல் நலத்துக்கும் கெடுதல். ஆகவே அது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது. அதே போல மிருகங்களை காட்சி பொருளாக்க கூடாது. அதாவது மிருகங்களை நடனமாட வைப்பது அல்லது வேறு வேடிக்கையான செயல்களை செய்ய வைப்பது போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் நாட்டின் பல பகுதிகளில் இருக்கின்றன. அதெல்லாம் இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த உத்தரவுகள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அதை விட முக்கியமாக மிருகங்களுக்கு துன்பம் இருக்கக்கூடாது, வதை இருக்கக்கூடாது. ஆகவே பல இடங்களிலே அடையாளம் போடப்படுகிறது. எப்படி போடப்படுகிறது என்றால், சூடு வைத்து அடையாளம் போடப்படுகிறது மிருகங்களுக்கு, அல்லது காது பகுதிகளை வெட்டி அடையாளம் போடப்படுகிறது. இதையெல்லாம் தடுக்க வேண்டும். சரியான முறையிலே அவர்களுக்கு ஒருவேளை ஏதேனும் சிகிச்சை கொடுக்க வேண்டுமோ அல்லது வேறு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமோ என்றாலும் அது சரியான முறையிலே மருத்துவ பரிசோதனை அடிப்படையிலே நடக்க வேண்டும் என்பதற்காக இந்த விதிமுறைகள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன.